மனோ அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபீல்டில் பயங்கர ஸ்பீடு சிங்கர் சொல்லுவாங்க அவரை. அதாவது வந்தாருன்னா நொட்டேஷன் தான் கடன்னு. இப்போ ஆசையில் பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன்னா பூவாயி, இது நம்மளுக்கு காதில் டியூனாக கேட்குது, நம்ம பாடுறோம். அவரை பொறுத்தவரைக்கும் கடகடன்னு சுரம், அதுக்கு என்ன சுரமோ எழுதிடுவார். ஒரு பாட்டுக்கு அவர் எடுத்துக்கிற நேரமே 10-15 நிமிஷம் தான் சொல்லுவாங்க. அப்படி போகிறதுக்குள்ளே முடிச்சிட்டு ஒரு மானிட்டர் ஒரு டேக்கு, அடுத்த சாங் போயிட்டு வரான். அவ்வளோ ஸ்பீடாக பாடுவாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு, மிகப்பெரிய லெஜெண்டு. ஆனால் நம்ம எல்லாருக்கிட்டையுமே சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி, இதை விட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்மளை விட சாதாரணமாக ஒருத்தர் யாருன்னா பேச வந்தாலும் சரி, ஒரு ரசிகர் வந்து கேட்டு பேசினா கூட அதே மாதிரி பேசுவார். அது எனக்கு அவரெல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, படையப்பால ஒரு டைலாக் வரும். லட்சுமி மேடம் சொல்லுவாங்க, அவன் கற்பூரம் மாதிரி ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் ஒரே தீபம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அருமையான டைலாக் இல்லை? ஆமாம், அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவார். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு மனோண்ணன் கிட்ட. அது அவர்கிட்ட இசையோட சேர்த்து இந்த மாதிரி கற்றுக்கணும்.